ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நாராயணீயம் 96வது தசகத்தை பார்ப்போம். இது என்ன சொல்கிறது? பெருமானுடைய பெருமை மற்றும் ஞான கர்ம பக்தி யோகங்களை பற்றி கூறுகிறது. எல்லாம் ஒரு சேர்ந்த ஒரு கலவையாக இருக்கும். பாருங்க, முதல் ஸ்லோகத்தில் பெருமானை பிரமாதமாக பேசுகிறார். எப்படி இருக்கு பாருங்க. துவம் ஹி பிரம்மைவ சாக்ஷாத் பரபுரு மகிமன் அக்ஷராணாம் அகாரஹா அப்படின்னு புரியுது உங்களுக்கு. அக்ஷரங்களில் எழுத்துக்களில் அகாரமாக இருக்கிறாய் என்று ஆரம்பிக்கிறார். இப்படி அர்த்தம் படிச்சுட்டே போனால் கூட போகிறோம். மிகுந்த பெருமை வாய்ந்தவனே, உலகநாயகனே, நீயே உயர்ந்த பிரம்மம். சாட்சாத் பிரம்மைவே பிரம்மைவ அப்படின்னு சொல்கிறார். எழுத்துக்களில் அகாரமாகவும் மந்திரங்களில் பிரணவமாகவும் மன்னர்களில் மனு சக்கரவர்த்தியாகவும் ரிஷிகளில் பிருகுவாகவும் நாரதராகவும் அசுரர்களில் பிரஹ்லாதனாகவும் தானவானான்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கார். அசுரர்கள் அப்படின்னு அவர்கள் பிரஹ்லாதனாகவும், மிருகங்களில் பசுக்களில் பசுஷூன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கார். அதெல்லாம் மிருகங்கள். அதில் காமதேனு சுரபிகி அப்படிங்கிறது தான் காமதேனு என்ற தெய்வீக பசுவாகவும், பறவைகளில் கருடனாகவும், பாம்புகளில் திருவனந்தாழ்வானாகவும் அனந்தனாகவும், நதிகளில் கங்கையாகவும் இருக்கிறாள். நதிகளில் அந்த வார்த்தை பார்த்தா தண்ணீராக இருக்கிறாள். ஸ்ரோதஸ்ன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கார். சாதாரண அர்த்தம் பார்த்தா நதிக்கு முக்கியமானது தண்ணி தான். ஸோ நதிகளில் தண்ணீராகவும் இருக்கிறாய்னு ஒரு அர்த்தம் பண்ணிக்கலாம். இதில் கங்கையாகவும் இருக்கிறாய்னு எழுதியிருக்கான். இதே மாதிரி சொல்லிகிட்டே போகிறார். 2வது ஸ்லோகத்தில் பிராமண பக்தர்களில் மகாபலியாகவும், யஜ்யங்களில் ஜப யஜ்யமாகவும், ரொம்ப முக்கியமாக கவனிச்சுக்கோங்க. யஜ்யந்தான் நம்ம அக்னி வளர்த்து அதில் ஆகுதி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜபயஜ்யமே சேர்ந்தது ஜபிப்பது. வீரர்களில் அர்ஜுனனாகவும், பக்தர்களில் உத்தவராகவும், வல்லவர்களின் பலனாகவும். பலானாம் பலமஸ்மின்னு சொல்வார் கண்ணன். அதை கீதையில் அதே தான். மல்லர்களில் பலமாகவும், ஒளி பொருந்தியவர்களின் ஒளியாகவும், உம்முடைய பெருமைக்கு முடிவே இல்லை. உலகில் உள்ள ஆச்சரியமான பொருட்கள் அனைத்தும் நீயே. நீயே ஜீவன், நீயே பிரகிருதி. இந்த அகிலத்தில் நீ இல்லாதது என்று எதுவுமே இல்லை. இது ஒரு மெசேஜ் சொல்லிட்டேன். நீ இல்லாதது என்று எதுவுமே இல்லை. அப்புறம் மேற்கொண்டு என்ன பண்ணணும்? 4 வர்ணங்கள், 4 ஆசிரமங்கள் ஆகியவற்றில் ஈடுபடுபவர்கள் வேதத்தில் சொல்லப்பட்ட தர்ம வழியில் செயல்பட்டு பக்தியோடு அனைத்தையும் உன்னிடமே அர்ப்பணித்து விடுகிறார்கள். வைராக்கியம் தோன்றியதும் முறைப்படி அக்கர்மங்களை விட்டுவிடுகிறார்கள். பிறகு உண்மையான அறிவை அடைந்து சச்சிதானந்த வடிவானவரும் எல்லாவற்றிலும் காணப்படுகிறவும் பிறப்பு இறப்பு முதலியவற்றுக்கு காரணமாயிருப்பவரும் தனக்கென
காரணம் ஒன்றுமில்லாதவரும் பரிசுத்தவருமான உன்னை அறிந்து பேரின்ப ஞானத்தை அடைகிறார்கள். ரஃபா கர்மயோகத்தை பற்றி பேசியாச்சு, ஞான யோகத்தை பற்றி பேசியாச்சு. இப்படி நிறைய சொல்லிட்டு போகிறார். இப்போ பாருங்க, 4வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் பாருங்க. இவ்வுலகில் ஞானம், கர்மம், பக்தி என்று 3 மார்க்கங்களால் உன்னை அடைய முடியும். விஷயங்களில் பற்றற்றிருப்போர்க்கு ஞானயோகம் தகுந்தது. விஷய சுகங்களில் ஆசை உள்ளவர்களுக்கு கர்மயோகம் பொருத்தமானது. விஷய சுகங்களில் அதிகம் பற்றில்லாமல் அதனை துறக்கவும் முடியாமல் உன்னுடைய லீலைகளை கேட்டு மகிழ்கிறவர்களுக்கு பக்தி யோகமே சிறந்தது. இப்போ நாம் இருக்கிற லெவல் அதுதான். என்ன எப்படி இருக்குன்னு கேட்டால், அனைத்தும் இதான் அப்படி இருக்கு. கர்மயோகம் தகுந்தது சொன்னோம். விஷய சுகங்களில் அதிகம் பற்றில்லாமல் இருக்கணும். அதே சமயம் அதை முழுவதும் துறக்க முடியாமல், நம்ம தான் அந்த லெவலில் இருப்போம் நம்ம. ஆனால் உன்னுடைய லீலைகளை கேட்டு மகிழ்பவர்களுக்கு பக்தி யோகமே தகுந்தது அப்படின்னு யாருக்கு எது பொருத்தமாக இருக்கும் என்று சொல்கிறார். புரிஞ்ச? முதல்ல சொன்னார், உலக விஷயங்களில் பற்றில்லாதவர்களுக்கு ஞான யோகம், உலக விஷயங்களில் ஆசை உள்ளவர்களுக்கு கர்மயோகம். காரியம் செஞ்சுட்டே இருப்பான், இது அதான் அர்த்தம். ஆனால் உலக விஷயங்களில் கொஞ்சம் பற்று கம்மி, அதே சமயத்தில் அதை முழுவதுமாக துறக்க முடியாத நிலை. இந்த நிலையில் இருப்பவர்கள் ஆனால் ஒரு விஷயத்தில் சரி பண்ணுறாங்க. உன்னுடைய திருநாமங்களை, உன்னுடைய லீலைகளை, உன்னுடைய திருக்கல்யாண குணங்களை கேட்டு மகிழ்ந்து பாடி மகிழ்ந்து ஆனந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பக்தி யோகம் தகுந்தது அப்படின்னு யாருக்கு எது பொருத்தம்னு சொல்கிறார். இப்படியே சொல்லின்னு போகிறார். இவ்வுலகில் நற்பலங்களால் ஞானம் அல்லது பக்தியை அடைகிறார்கள். மகன் ஒன்று செஞ்ச ஒரு நல்ல காரியத்தினால தான் பக்தியோ ஞானமோ வருதுன்னு சொல்கிறார். ஸ்வர்க்கம் மற்றும் நரகத்தில் உள்ளவர்கள் கூட மனித பிறப்பை விரும்புகிறார்கள். சொர்க்கத்தில் இருக்கவா கூட மனித பிறப்பு வேணும்னு ஆசைப்படுறார். காரணம், சம்சாரம் என்னும் கடலை கடக்க இந்த உடல் படகாக இருக்கிறது. இந்த உடல் வேண்டும், அப்போ தான் நம்ம பெருமானை அனுபவிக்க முடியும். கற்பனை பண்ணிக்கோங்க, இது படகாக இருக்கிறது. நல்வினையால் இந்த உடலில் பிரவேசித்த எனக்கு அப்படின்னு தன்னை சொல்லி, பிரவேசித்த எனக்கு குரு என்னும் ஓடக்காரனை, படகோட்டியை அளித்து நீ சாதகமான காற்றாக இருந்து கரையேற்ற வேண்டும் என்று சொல்கிறார். இந்த உடல் படகாயிடுத்து, இதற்கான படகோட்டி குரு, அதே சமயம் காற்று வேண்டும் இந்த ஓடத்தை தள்ளின்னு போகிறதுக்கு. அந்த காற்று நீயாக இருந்து என்னை அப்படின்னு பெருமாள்கிட்ட சொல்கிறார், என்னை கரையேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இப்படியே சொல்லிகிட்டே போய் நம்ம 6வது ஸ்லோகத்துக்கு வந்திருக்கோம். ஞானத்தை விரும்புவர்கள் உபனிஷத்துக்களும் சாத்திரங்களும் கூறிய வழிகளில் வெளிப்படையாக புலப்படாத பிரம்மத்தை தேடி கஷ்டத்தை அடைகிறார்கள். ஞானத்தை விரும்புவர்கள் தெரிஞ்சுக்கணும்னு இருக்கிற ஸ்கிரிப்டெல்லாம் படிச்சுட்டே இருக்கா. இருந்தாலும் அளவு சுலபமாக புலப்படாத மன்னி நான் உன்னை தேடி கஷ்டத்தையே அடைகிறார்கள் போட்டிருக்கார். பல பிறவிகளுக்கு பிறகு சித்தி அடைகிறார்கள். பகூனாம் ஜன்மனாம் மந்தே ஞானவான் மாம் பிரபத்தின்னு கண்ணன் சொல்கிறது தான் இங்கே எழுதியிருக்க. அவர் பல பிறவிகளில் தேடி பல பிறவிகளுக்கு பிறகு என்னை அடைகிறார்கள், சித்தி அடைகிறார்கள், உன்னை பற்றி அறிகிறார்கள் சொல்கிறார்.
இது ஞான யோகம். கர்ம யோகமும் மோட்சத்திற்கு வெகு தொலைவில் இருக்கிறது. ஆனால் பக்தி யோகமானது ஆரம்பத்திலிருந்தே மனதை கவர்ந்து உன்னை அடைய உன்னை விரைவில் அடைய வழிவகுக்கிறது. சுலபம் பக்தி யோகம்தான். அந்த பக்தியானது எனக்கு மேன்மேலும் வளர வேண்டும் அப்படிங்கிற இந்த வேண்டுகோளோடு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். அர்த்தமாகுதுன்னு நினைக்கிறேன். ஞான யோகத்தில் இருப்பவர்கள் மேலும் மேலும் படித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் சுலபத்தில் புலப்படாத உன்னை தேடி தேடி கஷ்டப்படுகிறார்கள். பல பிறவிகளுக்கு பிறகுதான் அவர்களுடைய ஆசை நிறைவேறுகிறது அப்படின்னு சொல்லிட்டார் முதல்ல. அதே சமயத்தில் கர்மயோகமும் இதே மாதிரி தான் மோட்சத்திற்கு ரொம்ப தொலைவில் இருக்கிறது. இந்த இந்த செயலில் ஈடுபட்டவர்கள் அவர்கள் செயலை தனக்கு உரியதாக சில சமயங்களில் ஆக்கி கொண்டு விடுவார்கள். அதனால் அவர்களுக்கு மோட்சம் தொலைவில் இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கலாம். அதாவது தான் செய்கிற செயலோடு தன்னை இணைத்து கொண்டு விடுகிறார்கள். அதனால் ஆனால் பக்தி என்பது தான் சுலபம். ஆரம்பத்தில் இருந்தே மனதை கவர்ந்து உன்னை விரைவில் அடைய வழிவகுக்கிறது. அந்த பக்தியானது எனக்கு மேலும் 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 வளர வேண்டும் அப்படிங்கிற வேண்டுகோளோட இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். இப்போ இப்படியே நாம் 7வது ஸ்லோகத்துக்கு போவோம். ஞானத்திற்காக அதிக முயற்சி செய்வதை வியாசர் புராணங்களில் அதிருப்தியுடன் கூடியிருக்கிறார். பிரம்மத்தத்தை கேட்டு உன் திருவடிகளில் உறுதியான பக்தியுடன் சரண் அடைகின்றவனுக்கு கையிலேயே மோட்சம் இருக்கிறது. மனம் அலைப்பாய்வதால் தியானயோகமும் ஞானயோகத்தைப் போலவே கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் பயிற்சியினாலும் உன்னுடைய கருணையினாலும் அழகினாலும் விரைவிலேயே தியானத்தை நடைமுறைப்படுத்த முடியும். அப்படி தியாதுன்னு இல்லை தியான யோகத்தினால, ஆனால் உன்னுடைய அழகினால் அப்படின்னு சொல்கிறார். உன்னுடைய வடிவழகினால் தியானத்தை நடைமுறைப்படுத்த முடியும்னு இந்த 7வது ஸ்லோகத்தை முடிக்கிறார். 8வது ஸ்லோகத்தை லோகநாதா கர்மயோகத்தில் நாட்டம் இல்லாமல் தங்கள் கதைகளிலே உறுதியான நம்பிக்கையுடன் இருந்தும் என்னால் ஆசைகளை துறக்க முடியவில்லை அப்படின்னு தன்னை பற்றி சொல்லிக்கிறார். எனக்கு உன்னுடைய இதிலெல்லாம் ஆசை தான். அதாவது உன்னுடைய கதைகளிலே உறுதியான நம்பிக்கையுடன் நான் இருந்தாலும் என்னால் ஆசைகளை துறக்க முடியவில்லை அப்படின்னு தன்னை பற்றி சொல்லிக்கிறார். அதனால் ஆசைகளை பற்றிய விழிப்புணர்வுடன் உறுதியாக மீண்டும் தங்களிடத்திலேயே மனதை நிறுத்தி பக்தி செலுத்துகிறேன். இதயத்தில் நீ புகுந்தவுடன் பற்றுக்களும் அழிந்து விடுகின்றன. பெருமான் நம்முடைய இதயத்தில் புகுந்து விட்டால் பற்றுக்கள் காணாமல் போகின்றன அப்படின்னு சொல்கிறோம். அப்படியே பார்த்துன்னு போவோம். இந்த 9வது ஸ்லோகத்தில் முன்னொரு சமயம் ஒரு அந்தணன் மிகவும் கடினமாக தர்மம் இன்றி பொருள் சேர்த்து, ஒரு அந்தணன் அவன் பிக்ஷை எடுத்து தான் பணம் சம்பாதிக்கணும், ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் ரொம்ப தர்மமின்றின்னா தர்மமிடுபவர்கள் இல்லாதனால ரொம்ப நாள் கழித்து கஷ்டப்பட்டுன்னு இருக்கான். பின் அனைத்து செல்வங்களையும் பொருள் சேர்த்தான், முதல்ல சேர்த்துட்டான். பின் அனைத்து செல்வங்களையும் இழந்தான்.
மனம் வெறுத்து சந்நியாசியானான். இப்போ சன்னியாசி ஆகிட்டான். இப்போ ஆனால் அவனுக்கு பேர் கெட்ட பேர் ஆகிடுது. கபட சந்நியாசி என்று மக்கள் துன்புறுத்தினார்கள். அப்போது அவன் சொன்னான், துன்பத்திற்கு என் மனமே காரணம். மக்களோ காலநேரமோ கர்மமோ கிரகங்களோ அல்ல, மனந்தான் எல்லாவற்றையும் செய்கிறது என்று கூறிக்கொண்டு மன அமைதி பெற்று உன்னை அடைந்தான். பிரபு, அவ்வாறான மன அமைதியை எனக்கு அளிக்க வேண்டும். உங்களுக்கு அர்த்தம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பிச்சை எடுத்து ரொம்ப கடினமாக உழைத்து ஒரு அந்துடன் பொருள் சேர்த்தான். நான் எல்லாவற்றையும் இழந்தான். மிகவும் வருத்தப்பட்டான். அதுக்கப்புறம் அவன் சந்நியாசியானான். அவன் சந்நியாசி போது மக்கள் சொன்னார்கள், இவன் கபட சந்நியாசி. அப்போ அவன் ரியலைஸ் பண்ணிட்டான், நாம் படுகின்ற துன்பங்களுக்கெல்லாம் காரணம் மனம்தான். மனதை அடக்கி அவன் அமைதி பெற்றான், உண்மை அடைந்தான். அவ்வாறான மன அமைதியை எனக்கு அளிக்க வேண்டும் அப்படின்னு இந்த 9வது ஸ்லோகத்தில் கேட்டுக்கிறேன். இப்படியே நாம் 10வது ஸ்லோகத்துக்கு போகிறோம். புரூரவஸ் என்ற அரசன் ஊர்வசியிடம் ஆசை கொண்டு அவளுடன் நீண்ட காலம் வாழ்ந்து வந்தான். பிறகு வைராக்கியத்தை அடைந்து பெண்ணாசை மிகவும் அற்பமானது என்று கூறிக்கொண்டு உன்னிடம் பக்தி கொண்டு ஆனந்தம் அடைந்தான். புரூரவஸ்கிறவன் ஊர்வசி மேலே ரொம்ப ஆசை கொண்டான், அவளோடு நீண்ட காலம் இருந்தான். அப்புறம் பெண்ணாசை என்பது ஒரு அற்பமான ஆசை என்று தெரிந்து கொண்டு வைராக்கியத்தை பெற்று உன்னை அடைந்து அவன் தெளிவு பெற்றான், ஆனந்தம் அடைந்தான். குருவாயூரப்பா, அவ்வாறே என் ஆசைகளை அகற்றி என்னை உனது சிறந்த பக்திமானாக ஆக்க வேண்டும், என் வியாதிகளையும் போக்க வேண்டும் அப்படின்னு முடிக்கிறார் இந்த 10வது ஸ்லோகத்தை. பவனபுரபதே ஹே பவனபுரபதே ஹந்தமே ருந்தி ராகான்னா வியாதிகளை போக்குன்னு அர்த்தம். ஹந்தமே ருந்தி ராகானு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸோ இது மாறாக எனக்கு அந்த புரூரவஸ் போன்ற ஒரு வைராக்கியத்தை கொடுத்து என்னை ஆனந்தப்பட வைக்க வேண்டும். அதே சமயத்தில் சிறந்த பக்திமானாக ஆக்க வேண்டும். அதே மாதிரி என்னுடைய நோய்களையும் போக்க வேண்டும் என்று இந்த 96வது தசகத்தை நிறைவு செய்கிறார் நாராயண பட்டத்ரி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.